أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وآتينا موسى الكتاب وجعلناه هدى لبني إسرائيل ألا تتخذوا من دوني وكيلا. இதற்கு முன்பு நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கியிருந்தோம். மேலும் அதனை இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக அமைத்தோம். நீங்கள் என்னை தவிர வேறு யாரையும் உங்களின் பொறுப்பாளனாய் ஆக்கிக் கொள்ளக்கூடாது எனும் அறிவுறுத்தலுடன் ذرية من حملنا مع نوح إنه كان عبدا شكورا. நீங்கள் நூஹுடன் கப்பலில் நாம் ஏற்றியிருந்த மக்களின் வழித்தோன்றல்கள் ஆவீர்கள். திண்ணமாக நூஹு நன்றியுள்ள ஓர் அடியாராக திகழ்ந்தார். وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. பிறகு நாம் நமது வேதத்தில் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு திண்ணமாக நீங்கள் பூமியில் 2 தடவை பெரும் குழப்பம் விளைவிப்பீர்கள் என்றும் பெரிதும் அக்கிரமம் புரிவீர்கள் என்றும் முன்பே அறிவித்திருந்தோம். فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. இவ்வாறு குழப்பத்திற்கான முதல் சந்தர்ப்பம் வந்தபோது இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே, மிகவும் சக்தி வாய்ந்த நம்முடைய அடிமைகளை உங்களுக்கு எதிராக நாம் எழச் செய்தோம். அவர்கள் உங்கள் நாட்டில் ஊடுருவி எல்லா திசைகளிலும் பகுதிகளிலும் பரவினார்கள். இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வாக்குறுதியாகவே இருந்தது. ثم رددنا لكم الكرة عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر نفيرا. இதன் பின்னர் அவர்களை வெற்றி கொள்ளும் வாய்ப்பினை உங்களுக்கு நாம் வழங்கினோம். மேலும் பொருள் செல்வங்கள், மக்கள் செல்வங்கள் மூலம் உங்களுக்கு உதவி செய்தோம். உங்கள் எண்ணிக்கையை முன்பை விட பெருகச் செய்தோம். إن أحسنتم أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها فإذا جاء وعد الآخرة ليسوءوا وجوهكم وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليتبروا ما علوا تتبيرا. பாருங்கள், நீங்கள் நன்மை செய்தபோது அது உங்களுக்கு நன்மையாயிருந்தது. நீங்கள் தீமை செய்தபோது அது உங்களுக்கு தீமையாயிருந்தது. பிறகு 2வது சந்தர்ப்பம் வந்தபோது வேறு பகைவர்களை உங்கள் மீது நாம் சாட்டினோம். அவர்கள் உங்கள் முகங்களை உருக்குலைத்திட வேண்டும். மேலும் முந்தைய பகைவர்கள் முதல் தடவை எவ்வாறு பைத்துல் முகத்தஸ் பள்ளியில் நுழைந்தார்களோ அவ்வாறு இவர்களும் அங்கே நுழைந்து தங்கள் கைக்கு எட்டியவற்றையெல்லாம் அழித்துவிட வேண்டும் என்பதற்காக. عسى ربكم أن يرحمكم وإن عدتم عدنا وجعلنا جهنم للكافرين حصيرا. இனி உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை பொழியக்கூடும். ஆயினும் நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களாயின் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம். மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம்.